அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபியம் ராமலிங்காபியம் ராமலிங்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆய்வு. இந்த தொடர்களில் நாம் திருவருட்பாவையும் உரைநடை பகுதியும் ஆய்வு செய்து அதில் உள்ள உண்மைகளையும் வரலாறு நமக்காக கொடுத்துள்ள விஷயங்களையும் ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு நாம் எப்படி சன்மார்க்கத்தில் நடந்து கொள்வது, நமது வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்வது, நாமும் எப்படி வரலாறு போல் மரணத்தை வென்று அவர் போல் ஆவதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாஷ் வல்லபாபிலே தலம். ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் குருஜி. வணக்கம். அப்பப்ப டெம்ஸ் மாறிட்டே போகுது குருஜி, சாமி, ஐயா மாத்திக்கிட்டே இருக்காங்க. யோசிப்பாங்க மக்கள் மாத்திக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். சரி சாமி, போன இதுல குடும்ப கோரம் பார்த்தேன் சாமி. 1வது மனைவி, அவனோட பிள்ளை, 2 பேரு. இல்லைங்க நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் சாமி. 1வது மனைவி யாரு? ஆணவம். அவனோட பிள்ளை மாயை. சரியா? அது வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 2வது மனைவி. சொல்லுங்க சாமி, அதை இன்ட்ரோ கொடுங்க. அதாவது முத்துசாமின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணி ஐயா வரத்துல கல்யாணம் வரத்துறாரு. அங்கேயும் போயிட்டு இல்லையா? எப்போ பண்றாரு அவரு? ஐயா அங்கேயும் அந்த காலத்துல போக மாட்டாரு. ஃப்ரெண்ட்ல இருந்தா அவர் கூப்பிட்ட உடனே வர முடியாதுங்கிறதுக்காக காரணம் சொல்ல இல்லையா? காரணம் சொல்லணும். ஆமா, தங்களோட பெரிய குடும்பம், மாட்டு திண்டாடிட்டு இருக்கிறேன், வர முடியாதுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை எவ்வளவு கோரமா இருக்கு, கொடூரமான குடும்பங்கிறாரா? அதான் குடும்ப கோரம். நான் மட்டும் கரெக்டா இருக்கேன். அதை கல்யாணம் அடுத்த தலை நிறைய இருக்கு. சொன்னா என்னால 1000 கூட நாக்கா இருந்தாலும் முடியாது. உள்ள என் நினைச்சாரு உடம்பெல்லாம் நடந்தாதான் என்ன முடியாது, அவ்வளோ முடியாது. எழுத ஆரம்பிச்சா நம்ம தான் ஏட்டுக்கு அடங்காது, இருந்தாலும் கொஞ்சம் எழுதுறேன்னு சொல்லி அப்படி சொல்றாரு. அது ஒரு ஏழை, எல்லாசிரியன், அறிவில்லாதவன். மனைவி முதல் மனைவி எனக்கு ஆணவம். ஆரம்பிக்கிறார். பையன் அஞ்ஞானமா? அவன் அவனோட சேர்ந்து வாழ்ந்தேன். ரொம்ப தவம் பண்ண பொழுது ஒரு பிள்ளை பெற்ற பிள்ளை அஞ்ஞானம். அஞ்ஞானன்னு ஒரு பிள்ளைய பெற்ற ஆணவத்தினால அஞ்ஞானன்னு ஒரு பிள்ளை வந்தது. மூட பிள்ளை. அவன் பண்ற கூத்து பெருங்கூத்து. என்ன பண்ணுவான்? சூரிய இருமிக்கிடுவான். என்ன பண்ணி அழைக்க பண்ணுவான். தன்னை யாரும் காட்ட மாட்டான், எந்த நிலைக்கு விட மாட்டான், பிள்ளை பண்றான்னு சொல்லி அவன்கிட்டலாம் சொல்லே வராரு. சொல்லிட்டு சமாதான்ல என்ன சொல்ல பாருங்க. அழோ பசுபதி அப்படியே அழலாம். அந்த 3ஆம் இப்படிலாம் சொல்லி அஞ்ஞானம் தெய்வத்தையே ஒத்துக்காது. இப்படிலாம் மறுக்குவான். இந்த மாதிரி பிள்ளை புத்தகத்தை அவசப்பட்டுங்கிறேன். அதை கூட இது போல சொல்லி 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டேன். 2ஆம் மாயை. சாமி போயிட்டீங்க, இதுக்கு போயிட்டீங்க. 2வது மனைவி மாயை. நில்லுங்க. 2ஆம் மனைவி. நான் படிக்கிறேன் சாமி. நில்லுங்க.
எனக்கு என்ன கேள்வினாக்கா, முதல்ல ஒரு மனைவியே சரியில்லை, அதுக்கு பிள்ளை பிறந்த பிள்ளையும் சரியில்லை, பாய்ச்சதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை, அப்புறம் என்ன இரண்டாம் மனைவி இங்க கேட்கக்கூடாது இருந்து சொல்றாரு அவர். இருக்குன்னு சொல்றாரு. நம்மளால அது இயற்கையா இருக்கா? ஓகே. விடுத்தனை புண்ணியன் விலகலும் அவள்தான், விண்ணவர் மன்னவர் வியக்கும் உருக்கோடு கொள்ளிவாய் பெயர்களோர் கோடி நின்று தடித்த குழவியை பிடித்தது போல. இது வரைக்கும் முடிங்க சாமி. இது கொஞ்சம் பார்த்தா அன்னைக்கு. சரி சொல்லுங்க. மாய இல்லையா? மாயை தானே. ஆமா. இந்த சின்ன கருங்காக சின்ன குட்டிக்காக்கா கழுத்துல கனமான பெரிய பனங்காய் காட்டு இருக்கும். காக்கா கழுத்துல பனங்காய் கட்டுற மாதிரி கேட்டாங்களாம். எங்க தம்பி ஆரம்பம் விடுத்தனை புண்ணியன் விலகலும் அவள்தான், விண்ணவர் அது முந்தி முன்னாடி சிறுக மேல கருகாக மேல. இரண்டாம் மனைவி இங்க போட்டு வச்சிருக்கீங்க. காத்துல கணக்கு மாதிரி அதான் ரெண்டாம் மனைவி கட்டி விட்டான். என்ன பண்ணான்? புண்ணியம் பண்ண புண்ணியம் போயிட்டான். புண்ணியம் கூட இருக்கணும்ல. இல்லைங்க சாமி, இல்லைங்க சாமி. மாயனும் மதியை கொணர்ந்தே சிறு காக்கை குறுகுறுங்கழுத்தில். இது சொல்லுங்க முத. மாயனும் மதியை கொணர்ந்தே அப்படின்னா மாது பெண் சார். ஓ மாதினை. சரி சரி. மாயை எனும் மாதினை கொணர்ந்தே அப்படின்னா மாயங்கிற பொண்ணை கொண்டாந்து கருங்காக்க காக்கா இருக்க. ஓ சிறு கருங்காக்க, சின்ன காக்கா, குட்டி காக்கா. ஆமா. கழுத்துல கனமான பெரிய பணம் காட்டின மாதிரி அந்த மாதிரி இவங்க இடத்துல வந்து அந்த மாத கல்யாணம் கொடுத்தாங்க. யாரு? புண்ணியம். புண்ணியம் யாரு சாமி? புண்ணியம்னு ஒருத்தாங்க. எவன் அவன்? புண்ணியம் சார். புண்ணியம் போயிடுச்சா பாவம் தான் அர்த்தம் அதுக்கு. என்ன சாமி ஒண்ணும் புரியல எனக்கு. புண்ணியம்னு ஒருத்தவங்க சார். புண்ணியம் பாவம் ரெண்டு இருக்கு இல்லையா? ஆமா. புண்ணியம் வந்து கட்டிட்டு வேலைக்கு சொல்ல போயிட்டான். நீ புண்ணியமா இருக்கா செயல் நடக்காது. ஏன் சாமி அவனுக்கு இந்த வேலை? என்ன அதான் வேலை இல்ல, அவனுக்கு ஏன் இந்த வேலைன்னு கேக்குறேன். அதான் சார் இயற்கை. என்ன சாமி இப்படி? கொஞ்சம் நியாயமா படல. இப்ப கிடைச்சா அதை விவாதிப்போம். புண்ணியம் விலகி போயிட்டான். அவன் தெரியுமா? கட்டி கொண்டனன் புண்ணியன் விடுத்தனை புண்ணியன் விலகலும் விலகிட்டான் அவள்தான் விண்ணவர் மன்னவர் வியக்கும் உருக்கோடு. உருக்கோடுனா உருவமா சாமி? விண்ணவர் மன்னவர் வியக்கும்னா ஆச்சரியப்பட முடியாது. கொள்ளிவாய் பேய்களோர் கோடி நின்று தடித்த குழவியை பிடித்தது போல. அதாவது பல கோடி கொள்ளிவாய் பிசாசு குழந்தை பிடிச்ச மாதிரி நாய் வந்து இவருக்கு பிடிச்சதான். தடித்த குழவியை பிடித்தது போல. தடித்த குழவியை அப்படின்னா சாமி பிள்ளை தானே? பேபி குழந்தை தடித்தனா தடியாத குழந்தை எல்லாம் பிடிச்சது. அப்படியே பிடிச்ச மாதிரி மற்றவள் என்னை மணந்து கொண்டனள். ஓ அந்த பிள்ளைய பிடிச்சிட்ட மாதிரி என்ன அவ மணந்துகிட்டாவா? அப்ப சாமி எனக்கு இப்பதான் புரியுது சாமி. பாத்தீங்களா, நான் அவளை மணக்கல, அவதான் என்ன மணந்திருக்கா. சரியா? நான் வந்து குழவி மாதிரி குழவி மாதிரி கடந்துகிட்டு இருக்கேன். என்ன அக்கடான்னு இருந்தேன், செவனேன்னு இருந்தேன், என்ன வந்து கட்டிக்கிட்டா. பெண்ணடை அனைத்தும் பெருங்கதையாகும் அடுத்தவர் என்னை அந்தோ கொடிய அருந்தலை ஏனென அரைந்தனை அகன்றார். சொல்லுங்க சாமி. பெண்ணடையாள கதையெல்லாம் இருக்கு. அவரோட நடத்தெல்லாம் பெருங்கதை, பெரிய கதை, பெரிய கதை.
பார்த்தவங்க என்ன பண்றாங்க, ஆஹ் பாவி அட பாவி சண்டாளா. பெரிய தலையா அவனுக்கு ஆப்ஷன். தலைனா கட்டு, ஏ தலைனா கட்டு சார், கட்டுறது. உனக்கு தலை அருந்தலை அவன் கட்டது, ஏன் கட்டிட்டு போய் அப்படின்னு என்ன சொல்லி சாமி புரியல எனக்கு. அருந்தலைன்னு என்ன சாமி? தலைனா கட்டுறது சார். கட்டுறதா? ஆமா, இவ்வளவு கட்டிட்டேன். அதுக்கு அது ஏன் அரைந்தனைனா கேட்டாங்களா? ஆமா, கேட்டு அவங்க வேலையை விட்டாங்க. ஓ போடுங்க. அடுத்தவர் என்ன அந்த கொடிய அருந்தலை ஏன் கட்டிக்கிட்ட, அவளை ஏன் கட்டிக்கிட்ட என அரைந்தனை அகன்றனர். யார் சார் இவங்க? போடுங்க சார், அடுத்தார் போடுங்க. கூடதுங்க. அகமெல்லாம் பகீரன ம் அனந்த உருவாய். ம் அகமெல்லாம் பகீரன பல உருவம் எடுத்துட்டு ம் அந்த உருவம் உண்டு அனைத்து கெடுப்பாள் எல்லாத்தையும். இல்லை சாமி, அகமெல்லாம்னா உள்ள என் மனசையா. ஓ மனசுல வந்து பகீரனா பயம் காட்டுற மாதிரியா? ஆமா, உருவெடுப்பா. அனந்த உருவெடுக்கிறான்னா எப்படி சாமி? எனக்கு புரியல. அது எப்படி உருவெடுக்கிறாள்னா என்ன? மாதிரி பையன் மேல உருவம் எடுக்கிறாப்பா. படங்க அதாவது மாயை வந்து கண்ணுல எப்படி காட்டுதா, இது அது எப்படி அது இதுன்னு காட்டி அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதா? ஆமா, அது உருவம் எடுக்குது. ம் ஒண்ணு பார்த்து அழைச்சி கெடுத்துருவா அத்தால. உருவு கொண்டனைத்தும் கெடுப்பாள். அந்த உருவம் எடுத்து எல்லாத்தையும் கெடுப்பாளா? கெடுப்பா. உதாரணம் சொல்ல பாருங்க, படிங்க. காற்றினை ஒரு சிறு கரகத் தடைப்பாள். காத்த வந்து சின்ன பாறையில அடிச்சிருவா. காத்தையே ஒரு சின்ன பாறையில அடிச்சிருவாளா? பானை. ஓ காத்து எல்லா காத்தையும். ஆமா. அட பாவி சண்டாளி சமே, இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருக்கிறா. காற்றினை ஒரு சிறு கரகத் தடைப்பாளா? சாமி நம்ம எப்படி சாமி அவகிட்ட சண்டை போடுறது? கடல் ஏழிலும் கடுகனில் ஐயா சாமி, 7 கடலையும் கடுகுக்குள்ள அடைச்சிருவாளா? வகை வகையாய் உடல் வனைந்து வகுப்பாள். வகை வகையான உடல் எடுப்பாளா? வையகமுற்றும் வாயில். ஐயா சாமி, உலகத்தையே வாய்க்குள்ள அடிச்சிருவாளா சாமி? மனைவியே பரவாயில்ல போல இருக்காரு. அவளாச்சும் பரவாயில்ல சாமி. இது வைப்பாட்டி சாமி தான் வேலை இந்த மாதிரி பாக்குறாவ சாமி. சாதாரண காற்றினை ஒரு சிறு கரகத் தடைப்பால், கடல் ஏழினும் கடுகிடை முகப்பால்னா சாமி உள்ளுக்கு அடிச்சிருவாளா? அதே மாதிரியா? எடுத்துருவா. வகை வகையாய் உடல் வனைந்து வகுப்பால்னா என்ன சாமி? உடம்பெடுப்பா. வனைந்து வகுப்பால்னா உடம்பு. ஓ அது புரியல சாமி. என்ன கான்செப்ட் அது? ஏன் வகை வகையா உடம்பு எடுக்கணும்? வேற வேற உருவம் எடுத்து வராலாம் சாமி. மாய எடுத்துறது நம்மள. ஓகே ஓகே ஓகே. உதாரணத்துக்கு சாமி, இப்ப நம்ம மனசு வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கும் சாமி. ஒண்ணு நினைக்குது, இதெல்லாம் தப்பு நம்ம நினைக்க கூடாதுன்னு. இன்னொன்னு அப்படியே நல்லதா நினைக்குது, அதுவும் அவதான். நம்ம நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இந்த பேய் படத்தெல்லாம் வரும் சாமி. நல்ல மாதிரி வந்துட்டு அதான் பேய் கடைசியில. அந்த மாதிரி அழகா இருக்கும், பார்த்தா அதான் பேய். வையகமுற்றில் வாயில் மடுப்பாள் அப்படின்னாக்கா வையகத்தையே அவ கண்ட்ரோல் வச்சிருக்கா சாமி. இப்போ உலகமே வந்து மாயால தானே இயங்கிட்டு இருக்கு சாமி. சாமி அப்ப இந்த மாயை வந்து பாருங்க சாமி, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாக்கா உலகத்தையே ஆட்டி படிக்க சாமி. இது செய்யறாங்க, அது பண்றானுங்க. அப்புறம் பாருங்க. இல்லங்க சாமி, மெதுவா போவோம். நீங்க அவசரமா எங்க போறீங்கன்னு தெரியல. இல்ல அப்படியே ஜீர்ணிச்சுட்டே வர்றேன், என்னால முடியல. எனக்கு இப்ப பயமா இருக்கு. பகலிடை இருள் இருக்க பண்ணுவாள். ஐயா, பகலையே இருட்டா பண்ணுவாளா சாமி?
அது மாதிரி அப்படி தான் காட்டுறா. பகலா இருந்தாலும் இருட்டா அவ நினைச்சா காட்ட முடியும் அப்படி. காட்டுவான். அது இருந்துட்டு காட்டுவான். ஒரு சமயம் சாமி நம்ம மனதுகிட்ட அப்படியே அவ ஒரு திரை மாதிரி இருந்து ஒரு நம்ம அது மூலியமா தான் பாக்குறோமோ, மாயை மூலியமா தான் பாக்குறோமோ. ஆமா சாமி. அப்ப அவ என்ன காட்டுறாளோ அதுதான் நம்மளுக்கு தெரியுது. சரியா? ஆமா, அதான் தெரியுது. சொல்றதான் செய்யறோம். இருளில் பானுவை எவர்க்கும் காட்டுவாள். பானுனாக்கா சூரியன் தானே சாமி. ஆமா, இருளில் பாரு ஓ இல்லாத ஒண்ணு இருக்கு. இருட்டிலேயே பானுவை காட்டுவா. இருட்டுல இருட்டுல சூரியனை காட்டுவா சாமி. சாதாரண ஆளாவ எவர்க்கும் ஏன் சாமி எவர்க்கும்? எல்லாருக்கும் யாராவது எல்லாருக்கும் மாய இருக்குன்னு சொல்ல வர்றாரோ? எல்லாரும் காட்டுவான். அண்டம் எல்லாம் அணுவீர் செரிப்பால் அப்படின்னா எல்லாம் அங்கே ஒரு அணுவில அமைடுவான். நான் நினைக்கிறேன் சாமி இத அப்படி அப்படியே நம்மளுக்கு காட்டுறா போல இருக்கு. இது மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு காட்டுறா. அதனால அது உண்மை இல்லை நினைக்கிறேன். செஞ்சு காட்டுறா சாமி. அது ஒரு படமா தான் தெரியுது நம்மளுக்கு. அவதானே நம்ம முன்னுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறா படம். அணுவை அண்டமாய் ஆக்கி நகைப்பால். அண்டமெல்லாம் அணுவில் செரிப்பால். அணுக்குள்ள அடைச்சிருவாளா? செரிப்பால்னா என்ன சாமி? அடக்கிடுவா. அணுவை அண்டமாய் ஆக்கி அணுவை அண்டமாய் ஆக்கி நகைப்பால். ஒரு சின்ன விஷயத்த பெருசா காட்டிடுவா சாமி. சிரிச்சிட்டு இருப்பா. அது வேற. அணுவை அண்டமாய் நகைப்பா. இது ஏதோ ஒரு சித்து இருக்கும் சாமி. துரும்ப மலையாக்கி மலையை துரும்பாக்க முடியுமா? என்ன சாமி அதானே கர்மசித்தி. அதே மாதிரி இவளுக்கு ஒரு இது இருக்கு போல. பொய்யை மெய்யாய் பொருந்தி மகிழ்வாள். சாமி இவட்ட கவனமா இருக்கணும் போல இருக்கு. பொய்யை மெய்யாய் பொருந்தி. பொருந்தினா சாமி பொருத்தமா. பொருத்தமா மகிழ்வாள். சாமி அப்ப அவ என்ன பண்றானே நம்மளுக்கு அவ எப்படி வேலை செய்யறானே இது அட்டை எப்படி நம்மளுக்கு கடிக்குதோ அந்த மாதிரி இவ என்ன பண்றானே தெரியாது. பொருந்தும் மெய்யை பொய்யாய் செய்வாள். ஐயோ பொய்யை மெய்யாய் காட்டுவாளாம். மெய்யை பொய்யாய் செய்வாள். அப்படின்னாக்கா உண்மையை பொய்யுக்கு மாதிரி காட்டுவா. பொய்யை உண்மை மாதிரி காட்டுவா. சாமி இதானே இன்னொன்னு மத்தொன்னா நடக்குது. இந்த மருள் வாங்கல அதானே சாமி இது. மருள் வேற, இது வேற. இது வேற. அடர் வஞ்சக கழகம் கடற்பிரியாள். அடர் வஞ்சக கழங்கடர் கலங்காடர் பிரியாள். அப்படின்னா சாமி கழங்காடர் வஞ்சக கழங்கு அடர் பிரியாள். அடர் வஞ்சக கழங்கு ஆடர் பிரியாள். அப்படின்னா கிழங்கு வச்சு ஆட்டம் காட்டுவா சார். கிழங்கா? கிழங்கு ஆட்டம் பண்ணி ஆடுவான்ல. கிழங்கு ஆட்டுனா என்ன சாமி? கிழங்கு எள்ளி போட்டு அடி பண்ணி ஆடுவான் சார். என்னங்க கிழங்கு ஒன்று எடுத்து வச்சு கிழங்குன்னு ஒன்று எடுத்து வச்சு எள்ளி போட்டு பிடிச்சி விளையாடுவாங்க. என்னது அது? கிழங்கு ஆட்டம் வேற இருக்கு. அது என்ன சாமி இந்த கோலாட்டம் மாதிரியா? கையில் வச்சுப்பாங்க, போட்டு பிடிப்பாங்க. இதுல என்ன பிடிச்சிருப்பாங்க? பழம் சார். இப்போ பழத்தை கையில போடுவாங்க, அவங்க போடுவாங்க போட்டு பிடிக்கிறது. இங்கேயும் தூக்கி அங்க போடுவாங்க, அங்கேயும் தூக்கி. அது என்ன செஞ்சிருக்கோம் அந்த கழம்? இது ஒரு பழம் வச்சுக்கலாம். பழமா? ஆமா கிழங்கு. அடர் வஞ்சகம் காட்டுவாருமே. வஞ்சகம் வஞ்சகம் செய்யறதுக்கு அவளுக்கு பிடிக்கும். வஞ்சக ஆட்டம் ஆடுவா. ஆமா. அப்படின்னா என்ன சாமி சொல்ல வராங்க? உதாரணம் கொடுங்க. ஒரு கிழங்கு மாதிரி காட்டுறவா? அதாவது இல்லாத ஒண்ணை காட்டி இது இப்படிதான் சொல்லிட்டு வஞ்சகம் பண்ணுவாங்க நம்மள. வஞ்சம் பண்ணி ஏமாத்திடுவா. அதுல ரொம்ப கெடுதல் ஏற்படும். காணா பன்னிலை கலையுடன் காட்டுவாள். அப்படின்னா பன்னிலை கலை, அதாவது கலையுடனாக்கா கலை தானே சாமி, கலை நுட்பமாக. சரியா? அழகா
காணா பண் நிலைன்னா சாமி நான் பார்த்துருக்க மாட்டோம் அது வரைக்கும். பல நிலைகளை கலையுடன் காட்டுவாள், அழகா காட்டுவா. ஆமா இருளை இரிக்கும் இந்து ரவிகளை படைத்திங் ஏற்றுவாள் பற்பல ஜாலம் ஜாலம். அப்படின்னா இருளை இரிக்கும் இந்து ரவிகளை, இந்து ரவி இந்துனா நிலாவா சாமி? நிலவா? நல்லா ரவினா சூரியன். இருளை இரிக்கும்னா சாமி? இருள போக்குற ஆஹ் போகிற ரவி சந்திரன்லாம் சூரியன் இருக்கு இல்லையா, இவளே கிரியேட் பண்ணுவா. இவளே கிரியேட் பண்ணிடுவாளா? கிரியேட் பண்ணி ஜாலம் காட்டும். பற்பல ஜாலம். சாமி இது எனக்கு என்னமோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சினிமால சாமி, சினிமா இருக்குல்ல, சினிமா வந்து ஒரு மாயை தானே சாமி. அது வந்து ஒரு படம் தானே, அப்படி காட்டிக்கிட்டே இருக்காங்க சரியா? அதுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப கிராபிக்ல என்னென்னமோ காட்டுறாங்க சாமி. அந்த மாதிரி இவ இந்த வேலையை பாக்குறா போல இருக்கு சாமி. நமக்குள்ள கிராபிக் காட்டிக்கிட்டு இருக்கிறா. இது இப்படி இப்ப உதாரணத்துக்கு சாமி, நீ இப்போ ஒரு இதை வாங்கினாக்கா நீ இதை அடைஞ்சனாக்கா இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு அவளே பல உலகத்தை உருவாக்கி நம்ம கிட்ட காட்டி ஆசை காட்டுறா போல இருக்கு. அதே மாதிரிதான் வாங்கோன்னான்னு கூட்டிட்டு போயிட்டு இத பாருங்கோன்னா இங்க பாருங்கோன்னான்னு சொல்லிட்டு வேலையை காட்டி விட்டுறா. பற்பல ஜாலம் பிரம்மனை வழக்கை பிடிக்கும் அடக்குவாள். பிரம்மனை வழக்கை பிடிக்குள். வழக்கைனா வலது கையா சாமி? பிரம்மனை அடக்கிடுவாள். ஏன் பிரம்மனை வழக்கையில இருக்கு? அது முக்கியமா வழக்கை. பிரம்மனே வலது ஒரு கையில் அடங்கிடுவா சார். அவளுக்கா? பிரம்மனையே அடங்கிடுவா வலது கையில. இடக்கையில் மாழ்பதி ஏந்தி தரிப்பாள். இடக்கையில மால்பதி ஏந்தி தரி. ஏன் இவங்க வராங்க இங்க? திருமால் சரி சாமி, ஏன் மாலும் அயனும் ஆளும் எதுக்கு வராங்க? எல்லாம் அவங்க மாட்டிக்கிறாங்க, அவர் மாட்டாங்க அவங்கள. அவங்களே அவர் கையில மாட்டிட்டு இருக்காங்களா? அப்ப நம்ம அதுக்கு மேல சாமி, அப்ப இவ கொஞ்சம் பவர்ஃபுல்லானவதான் சாமி. கொஞ்சம் இல்ல, மோஸ்ட் பவர்ஃபுல். ஆனா இவளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு பாக்கணும். அதானே சாமி? பவர்ஃபுல்லா தான் இருக்கிறா. வலது கையில பிரம்மனை வச்சிருக்கிறா, இடது கையில மால் பதிய ஏந்தி தெரிக்கிறாங்க. சாதாரண ஆள் இல்ல சாமி. கடுக்குள்ள கடலை அள்ளுறா. தலையிடை இல்லைங்க, தலையிடை உருத்திரை தன்பதி தெரிப்பாளா? சரி, தலையில ருத்ரன் வச்சு அவ ஏந்திக்கிட்டு இருக்காள். தெரிப்பாள்னா என்ன சாமி? தாங்குவா. குளிர்வெழு கடல் இவள் குளிக்கும் தடமே. ஐய, 7 கடல்லையும் இவ குளிச்சிட்டு இருக்காள். அவ்வளவு பெரிய ஆளா சாமி? அது மாத்திரம் இல்ல, பாருங்க, அண்டமெல்லாம் கொண்டையில் முடிப்பாள். அப்பா, இவ்வளவு பெரிய ஒரு இதே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் சாமி. சாதாரண ஆளா நம்ம இல்ல, அவ நம்மள கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா சாமி. அதானே? பவர்ஃபுல்லானவ நம்ம கல்யாணம் பண்ணிருக்காருனாக்கா அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். ஜெகமெல்லாம் கலைக்குள் சேர்த்து கட்டுவாள். கலைக்குள்னா ஜெகமெல்லாம்னா சாமி? ஜெகம்னா உலகமா? உலகத்தெல்லாம் சேலையில கட்டிக்குவாளா? உடம்பிடை உரோமம் ஒவ்வொன்றிடையே. ஏற்கனவே சொன்னதே பத்தாது, இது வேற உடம்பிடை. ஏற்கனவே சொன்னதுல ஆடி போய் கிடக்குறோம். இதுல உடம்பிடை உரோமம் ஒவ்வொன்றிடையே புவனம் ஒன்றாக பொருந்த சமைப்பாள். அப்படின்னா ஒவ்வொரு ரோமத்திலையும் உலகத்தை சமைப்பாள். என்ன சாமி? சமைக்கிறாளா? ஏன் சமைப்பாள்? சமைக்கிறது இல்ல, சாப்பாடு சமைக்கிறது என்னது? ஒண்ணு வைக்கிறான்னு அர்த்தம். ஒண்ணு வைக்கிறாளா? இப்போ 2 ரோமத்தை இடையில
புவனத்தையே ஒண்ணா வைக்கிறான்னு அர்த்தம் சார். புரியல சாமி. சமயப்பெல்லாம் சமயது அர்த்தம் இல்ல, ம். பொருத்துவாள்னு அர்த்தம். பொருத்துவாள், பொருந்த சமைப்பான பொருந்த வைப்பான்னு அர்த்தம். பொருந்த வைப்பாள் இல்லைங்க. உடம்பிடை உரோமம் ஒவ்வொன்றிடையே ஒவ்வொரு உரோமத்திலையும் புவனம் ஒன்றாக ஒவ்வொரு புவனத்தையும் பொருந்த சமைப்பாள். ஓப்பா, அவ எவ்வளவு பெரிய ஆளு சாமி அவ. ம். அப்ப எங்கேயும் பரவி இருக்காளா சாமி? அண்ட வகிரண்டம் எல்லாத்துலயும் பரவி நிக்கிறாளோ இவ? இப்படி பாத்துவாங்க. ஸ்கிரீன் பாருங்க சாமி. வரலாம். எவரையும் கணத்தில் எய்தி மயக்குவாள். யாரா இருந்தாலும் ஒரு கணத்துல மயக்கிடுவா. இருக்கோடும் இக்கொடும் பாவி என் மனை ஆனது. எவரையும் கணத்தில் எய்தி யாரா இருந்தாலும் மயக்கிடுவா சாமி. இக்கொடும் பாவி என் மனை ஆனது. முடிச்சா? பிடாரியை பிடாரியை பெண்டாய் பெற்றது போலும் அனுகூல சோலை அகத்திடை மதியாள். அப்படின்னா சொல்லு. பிடாரியை பெண்டாய் பெற்றதும் அப்படி என்ன சாமி? அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரிய பெண்டாயினா பொண்டாட்டியா? பெற்றதுனாக பெற்றுக்கொண்டேன். அனுகூல சோலை அகத்திடை மதியால். அப்படின்னா அனுகூல சோலைனா நல்ல நல்ல வார்த்தை. மதிக்க மாட்டா. நல்ல வார்த்தை கேட்க மாட்டாளா சாமி? அடிமடி பிடிப்பாள். அடிமடி பிடிப்பால் அரியவம் பிசைப்பாள். அப்படின்னா அடிமடி பிடிப்பாள்னா அடிமடியிலேயே கைய வச்சுட்டா அப்படின்னாங்களே சாமி. அதேதான். அது என்ன சாமி அடிமடியில கைய வச்சுட்டா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அடிமடியில தான் ரகசியம் இருக்குமா? கேஷ் எல்லாம் அங்கதான் இருக்கா? அடிமடி பிடிப்பால் சாமி, அது எனக்கு புரியல சாமி. அடிமடி பிடிப்பால் என்ன அர்த்தம்? திருப்பி சொல்லுங்க. அது என்ன சொல்ல வர்றாரு? ஓ, அதுதான் அடிமடியா? அங்க பிடிச்சி அரிய வம்பு சேர்ப்பாள்னா வம்பு பண்ணுவாளா? உறங்க விடால் அவள் உறங்கு பாய் சுருட்டாள். உறங்க விடால் ஓ, உறங்க விடால் அவள் உறங்கு பாய் சுருட்டாள். ஏன் அப்படி? ஆமா சாமி, இதை நினைச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு நம்ம நிக்கிறோமே, இதெல்லாம் ஓ இந்த இன்சோம்னியான்றாங்க சாமி. இதெல்லாம் இவ பண்ற வேலைதான் நினைக்கிறேன். இந்த படத்தை காட்டுறா, அந்த படத்தை காட்டுறா, இந்த சிந்தனை அந்த சிந்தனை இதெல்லாமே இவ பண்றாளா சாமி? சரி, அதை விட்டுருங்க. அது பரவாயில்ல, அவன் நம்மள தூங்க விட மாட்டா. அது அவ உறங்குற பையன் நான் சுருட்ட மாட்டா அப்படின்னாங்க. எதுவுமே அவ செய்ய மாட்டாளா வீட்டு வேலை எதுவும்? இல்ல, அவள் உறங்கு பாய் சுருட்டாள்னா அவள் தூங்க மாட்டாளா? அப்ப என்ன தம்பி, பாய் சுருட்டினாதானே அவ முழிச்சிட்டு இருக்கா முழிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன புரியல எனக்கு. உங்க படுத்துல உங்களை விட வச்சுக்கலாம்ல. உங்க பார்த்து படுத்துனா உங்களை தூங்க படுத்துக்கலாம்ல. சரி, எப்படி சொல்றோம்? அதுதான் ஓ, ஏந்திரிக்க விட மாட்டா சொல்லுங்க சாமி. உறங்க விடாது. ஓ, இது ஒரு மயக்கத்திலேயே நம்மள வச்சிருக்கா போல இருக்கு சாமி. அந்த தூக்கத்திலேயே அப்படியே வச்சிருக்கிறார் நம்மள. சரியா? ஒரு மயக்கத்திலே இருக்கும். மடி மாங்காயிடும் கொடுமை கிளையால். அப்படின்னா மடி மாங்காயிடுமா சாமி? ஒரு கதை மாமன் வச்சு கட்டி கொள்ளுவாங்க. சாமி மெதுவா சொல்லுங்க சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. மாங்காய மடி வச்சு கட்டி
திருட்டான்னு சொல்லி போய் சொல்லி ஆ. இம்சம் பண்ணி கொண்டுவாங்க. ஓ, அந்த மாதிரி செய்வது வாய்ப்பு. ஓ, இவன் வந்து மாங்காய் திருடிட்டான் வந்து அப்படின்ட்டா. அந்த மாதிரி ஒரு இது இருக்கா சாமி மிந்தி? அதெல்லாம் ஆ? அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆனா செஞ்சதா சொல்லி நம்மள வந்து கொடுமை ஆமா கொடுமை செய்வாளா சாமி? ஆமா ஆமா அந்த எறும்பு மரத்துல கட்டி வச்சு எறும்பு முசுலு கடிக்க வைக்கிறது, இதெல்லாம் இதுலதான் பண்ணுவாங்க. சரிதானே சாமி? அது 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 தோட்டத்துல மாங்காய் திருடிட்டாங்கன்னா ஆஹ், அந்த என்னது கொடுமைகள் அடிப்பாங்க, மரத்துல கட்டி போட்டுருவாங்க. சரியா? ஆமா இல்ல சரி, இப்ப இங்க மேல மேல பாக்குறீங்க, எதுவும் வேலை இருக்கா? இல்ல ஒண்ணு இல்லையா மேல மேல பாக்குறீங்க, பயந்துட்டேன். பார்த்தேன். சாகவும் விடால் அவள் சார்பழி தளராள் அப்படின்னா அவள் நம்ம சாப்பிட மாட்டான், ஆஹ், பள்ளி கூட கேர் பண்ண மாட்டான். ஓ, அவளுக்கு பழி வருதா இல்லையான்னு கேர் பண்ண மாட்டா, ஆ, நம்மள சாப்பிட மாட்டாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஏன் சாப்பிட மாட்டா? பழையதா இருக்கால. ஓ, பழி வாங்கிக்கிட்டு, ஓ, சார்பழி தளராள், பழி வாங்குறத விட்டு பழி வாங்குறதுல இருந்து பின் வாங்க மாட்டா, தளரவே மாட்டா. ஆமா ஆமா சாமி, ஒருனையா கொண்டுட்டாக்கா அவன் சித்திரவதை நீ அணுவணுவா அனுபவிக்கணும், உன்னை ஒரேடியா கொல்லக்கூடாது, வச்சு உன்னை செய்யணும், உன்னை சாவடி கூடாது அப்படின்றாளா? அது தவத்திரசியா தவத்தில் இசையால் அது பவத்தின் வரமாட்டான், இசையால் அப்படின்னா அது வரமாட்டான். தவம் பண்ணும்போது சாமி இவங்க தவம் செய்யணும்னு சொல்ல வராதா? அது இசைய மாட்டாப்பா, வரமாட்டாவா. சரி, பவத்தின் அசையால்னா பவத்தின்னா பிறவி பிறவி ஒரு கடல், பிறவி கடல், ஆஹ் கொலையம் ஆஹ் கொள்ள ஆசையில ஆஹ் பேய் மாதிரி மதிச்சு நில்லுங்க. நசையால்னா என்ன? ஆசை சார். பவத்தின் நசையால் மருட்பேய் என்ன மதித்திட பாட்டி. இல்லை சாமி, இது ஒரே வரியா? ஆமா, பவத்தின் நசையால் உலக ஆசையால மருட்பேய் அது இதெல்லாம் ஒரே வரி. பவத்தின் நசையால் மருட்பேய் என்ன மதித்திட வாட்டி படைத்தென் மனம் பறக்க செய்வாள். மானம் பறக்க செய்வாள் அப்படின்னா உலக ஆசையால நிறைய கொடுத்து மருட்பேய் என்ன அப்படின்னா சாமி நல்லா மரணம் வச்சு பேய் மாதிரி இல்ல மருட்னா என்ன சாமி? மருள்னா அறியாமையா? இல்ல தப்பா அது ஒண்ணு தப்பா மாத்தி நினைக்கிறீங்க, ஆஹ் மாத்தி நினைக்கிற பாவம் ஆஹ் நினைக்க வச்சு அதை மதிக்க பண்ணி ஆஹ் வாட்டி படைச்சு மானம் மானம் பறக்க செஞ்சிடும். வாட்டி படைத்தேன் மானம் பறக்க செய்வோம். மானத்தை வாங்குற. ஆமா சாமி, அதாவது இதுல அப்படி இப்படிட்டு பல பிரச்சனைகள் நம்ம திருட்டு மானம் போகுது. மானம் போயும் முன்னோட்டு போக மாட்டேன். மானம் அகற்றியும் மனைவிட்டோகால் டேகால் அப்படின்னா மானம் விட்டுட்டு போக மாட்டேன். மானம் தான் போச்சு, சரி இதோட முடிச்சுக்குவோம், நம்ம வந்த வேலை அதுக்கப்புறமா வச்சு செய்யறாள சாமி. என்ன இருக்கா அவரை நான் எப்படி சாமி டைவர்ஸ் பண்றது? வருது வருது. இரவும் பகலும் என இழுத்தடிப்பாள். ஓ, இரவும் பகலும் இழுத்து அணைக்கிறா சாமி. வாடா அப்படின்னு இழுத்து அணைக்கிறா. இது என்னமோ சாமி எனக்கு எப்படி வந்துருது, ஒரு தாதா சரி, அவ ஒரு தாதா, நான் அவளுக்கு வாக்கப்பட்டு அவ என்னை இழுத்து இழுத்து அணைக்கிறா. சரியா சாமி? ஆமா. இவளார் படும் இடர் இம்மாட்டிலவே புகழப்படுமோ புகழின் இருசெவி பொருந்துலங்கதி கை திடும் போதும். இவளால் படும் இடர் இது மாத்திரம் இல்ல, இது மாட்டில் இல்ல, போதப்படுமோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல போனா 2 செவியும் காதுல பொழுது
கசப்பா வந்துடும். என்னங்க? இந்த காதுலயும் அப்படியே கசப்பா நுழைஞ்சிடும் உள்ள. இரு செவி உளுந்து பொருந்துலம் உள்ளம் கைத்திடும். கைத்திருனா கசகம். கசக்கம். போதும் போதும். போதும் போதும். எல்லாம் தமிழ் தான், மார்பாடு தான் விடும். மல்லாந்துமிழின் ஓஹோ, மேல பாத்துக்கிட்டு எச்சு துப்புனா மாறுல தான் வந்து விழுவுமா? இல்ல மல்லாந்து படுத்துக்கிட்டு ஆஹ் மேல துப்பினா மார்பாடு தான் விடும் சரி, அதே அப்படி சொல்றாரு, எதுக்கு அது? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹ் அதான் சொல்றது மரபு இல்லை அப்படின்னா சொல்லிட்டாரா? இது வரைக்கும் மாயத்தினாரா? இல்லைங்க சாமி, இது இது மல்லாந்து உமிழின் மார்பின் மேலாக, இது என்ன எனக்கு புரியவே இல்லை, அது சொல்லுங்க. மாயம் பண்ற வேலை சார். சரி, சொல்லுவர் அதனால் சொல்லுவது மரபல்ல அப்படின்னு என்ன சாமி? சொல்லுவாங்க ஆஹ் சொல்றது மரபு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா சொன்னாக்கா எனக்கு தான் கேவலன்றாரா? அதனால அதான் சொல்லிட்டாருல்ல. சொல்லிட்டாரு இல்லைனாக்கா மரணம் சொல்லி சொல்றாருல்ல. நில்லுங்க சாமி, ஒவ்வொரு மனைவியா போவோம். நில்லுங்க, முதல் இந்த மனைவியை முடிச்சுட்டு கொஞ்சம் அவசரமா வேண்டாம், மெதுவா போவோம். நில்லுங்க. இப்ப இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, சரியா? பாருங்க, பத்து வெற்றி தெரியுமா? என்னங்க? 10 வெற்றி. தத்துவ வெற்றியா? பதிங்க எத்தனை சாமி? சொல்றேன், 99. தத்துவ வெற்றி. மனமெனும் ஒரு பேய் குரங்கு மனப்பயில, அதான். 10 பாடுறதுங்க. என்ன பாட்டு? 9, 10. மாயனும் படுத்திருட்டு சிறுக்கி இதுகேள், இதா பாருங்க. ஓஹோ, அந்த பொண்டாட்டி சிறுக்கி. மாய எனும் படு திருட்டு சிறுக்கி இதுகேள், உன் மாயையெல்லாம் சுமை சுமையாய் வரிந்து கட்டி கொண்டு உன் சாய எனும் பெண் இனத்தார் தலைமேலும் உனது தலைமேலும் சுமந்து கொண்டோர் சந்து வழி பார்த்தே. சந்து வழிதானே சாமி? போய் பேய் என காட்டிடை ஓடி பிழைத்திடு நீ இளையேல், பேசும் முன்னே மாய்த்திடுவேன் பின்னும் முன்னும் பாரேன், ஆய் எனை நீ அறியாயோ எல்லாம் செய்வல்லார் அருள் அமுதுண்டு அருள் நிலை மேல் அமர்ந்தவில்லை நானே. சொல்லுங்க சார். ஓ, இவங்க அந்த பொண்டாட்டிய விரட்டி அடிச்சிருக்கீங்க சாமி. ஓடுறீண்டு மாய என்னும் பெருந்திருட்டு சிறுக்கி இதுகேள், உன் மாயெல்லாம் சுமை சுமையாய் வரிந்து கட்டி கொண்டு. ஓ, நீ காட்டுற மாயெல்லாம் எல்லாம் வரிஞ்சு கட்டிக்க. சாய எனும் பெண் இனத்தார் யார் சார் இவங்க? ஓ, இனத்தார் தலைமேலும் உனது தலைமேலும் சுமந்து கொண்டோர் சந்து வழி பார்த்து. சந்து வழின்னு என்ன சாமி? சந்து வழி பார்த்து மெயின் ரோடு போகாத, குறுக்கு வழியில ஓடிடா. ஏன் சந்து வழி பார்த்து போ. ஏன்? அவ்வளவுதான் வேலை உனக்கு நாயக்கு. அதாவது யாருக்கு தெரியாம ஓடிருன்னு அர்த்தமோ? ஆமா. பேய் என காட்டிடை ஓடி பிழைத்திடு நீ. பேய் என காட்டிடேன்னு என்ன சாமி? பேய் மாதிரி. ஓ, பேய் மாதிரி காட்டுல ஓடி போய் பிழைச்சிக்க. பேய் காட்டுலயா இருக்கு சாமி? அப்ப இதை கேட்டாக்க காட்டுக்கு எவனும் போக மாட்டீங்களே, அவ அங்கதானே இருக்கிற. நீ இளையேல் பேசும் முன்னே. அப்ப சாமி இதான் சாமி பஞ்சுலைன் பாத்தீங்களா? அவளை பேசவே விடக்கூடாது சாமி. அவ இது அதுன்னு சொல்ல வருவா, நீ மூடுவா, நீ எதுவுமே சொல்லாதேன்னு நிப்பாட்டணும் போல இருக்கு சாமி. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ இது வரைக்கும் சொன்னது போதும், நீ இன்னும் சொல்ல வேண்டாம், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்றது கேட்க கூடாது போல இருக்கு சாமி. பேசும் முன்னே மாய்த்திடுவேன், நீ பேசுறதுக்குள்ள உன்னை கொண்டு போடுவேன். பின்ன முன்னும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பண்ணாங்க பார்க்க மாட்டேன் உன்னை பத்தி.
கனமே கொடுக்க மாட்டேன் நான் ஒன்னும் அதாவது உனக்கு வந்து பாவமே பார்க்க மாட்டேன் நான் அப்படியா ஆமா ஆயன நீ அறியாயோ ஓ யாருன்னு எனக்கு என்ன யாருன்னு எனக்கு தெரியுமா அப்படின்றாரா ஆமா எல்லாம் செய்வல்லார் அருள் அமுதுண்டு அருள் நிலை மேல் அமர்ந்த பிள்ளை நானே அருள் அமுது எல்லாம் செய்வல்லார் அருள் அமுது உண்டு உண்டு அருள் நிலை மேல் அப்படின்னா அருள் நான் உட்காந்துருக்கேன். அருள் அமுது கொடுத்தாரா சாமி? ஆமா ஆண்டு அருள் கொடுத்தாரு. ம் அதை சாப்பிட்டு அருள் நிலைமையில உட்காந்துருக்கிறேன். யாரு நினைச்சிருக்க நீ? இதெல்லாம் இவ பண்ற. சரி சாமி, இப்ப அவளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்குமே, அது எதுவும் கடுப்பாவாளா? கொண்டு போய் அச்சார் பாருங்க. கொண்டு வச்சு அச்சார் பாருங்க அவட அடிச்சாரு சாமி. இப்படி சொல்லுங்க சாமி. அதாவது இப்படி அப்ப என்ன தெரியுதுன்னா சாமி, அப்படியே பட்டவளையும் நம்ம வந்து அவரை இறைவனோட பிள்ளையானாக்கா நம்ம அவளை கண்ட்ரோல் பண்ணிடலாம், அடிச்சு விரட்டிடலாம். முன்னா பாட்டுலாம் வந்து அதே மாதிரி தான். முதல் பெற்று பாரு மகன் மலை முதல் பாடலாம். அதெல்லாம் வினோல் பாடலாம் இருக்காது. அப்படியே வச்சு. சரி சரி சரி, அடுத்து பார்ப்போம். இரண்டாம் மனைவி பெற்ற பிள்ளைகள் சாமி. சாமி ஒருத்தன் இல்ல சாமி, நிறைய பேர் இருக்கானோ. மரம் வச்சுதாங்க 4. மூத்த பிள்ளை கொடுந்தவம் புரிந்தொரு குரங்கு பெற்றார் போல். சாமி பாத்தீங்களா, பெரிய தவம் பண்ணி குரங்கு பெற்று வச்சிருக்கீங்க. மலைக்க பெற்றிட மனம் எனும் இளைஞன். ஓ சாமி, கொடுந்தவம் செஞ்சு குரங்கு பெற்றது போல மலைக்க பெற்றிட. மலைக்கனாக்கா மலைச்சு போறனா? மலைச்சு அதான் மலைச்சே சாமி, அது ஆச்சரியமா பாக்குறதானே. அதான் மனம் எனும் இளைஞன். ஏன் சாமி அவன் இளைஞன்? பாருங்க. உலக்கை கொழுந்தன ஒருவன் பிறந்தனன். உலக்கை கொழுந்தன. உலக்குனா உலக்க சாமி, உலக்கையா? உலக்கை கொழுந்தன என்ன சாமி? நல்லா ஸ்ட்ராங்கான குழந்தை. உலகம் தெரியாது. உலகம் செய்வாங்க, அரிசி அடிப்பாங்களா? அதான சாமி உலக்க. பலமானது உலக. பலமான ஒழுக்க உழக்க மாதிரி ஒருத்தன் உழக்க மாதிரி இருக்கான்டா அப்படின்னு வைங்கள. அவனா அது சாமி இது? வரும் இவன் சேட்டை வாக்கு வாய் கூசுமா? சொல்லவே வாய் கூசுமோ? சொல்றதையே வாய் கூசும். ஓகே சரி. விதி விலக்கரியா மிகச்சிறியனாயினும் விண் மண் நடுங்க வினைகள் ஏற்றி காமக்குழியில் கடுகி படுகுழி விழு மத. அப்படியே போகும். ஐயோ, இப்படி போயிட்டே இருக்குமா? நிப்பாட்டுறது அது எப்ப இதற்கு நிப்பாட்டு சாமி? விதி விலக்கரியா மிகச்சிறியனாயினும் விண்மண் நடுங்க வினைகள் ஏற்றி. விதி விலக்கே கிடையாது. விதி விலக்கரியா, விதி விலக்குனா விதிலாம் கிடையாது, எதை வேணாலும் செய்வான். நீங்க என்னதான் ரூல்ஸ போட்டாலும் அவனுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுன்றீங்களா? கிடையாது. விண் மண் நடுங்க வினைகள் ஏற்றி. விண் மண் நடுங்க வினைகள் ஏற்றுவானாக்கா பூமியும் ஆயமே நடுங்கும். வினைனா செயல்பாடுகள் தானே சாமி, அவன் செய்யற செயல் தானே. ஆமா. காமக்குழியில் கடுக்கி படுகுழி விழுமத களிரென விழுந்து திகைப்பான். அப்படின்னாக்கா காமக்குழியில வேகமா விழுகிற மதம் பற்றிய யானை இல்ல, யானை எப்படி அது மாதிரி விழுந்து திகைப்பான். காமக்குழினா என்ன சாமி? ஆசையா இல்ல பெண் இச்சையா? பெண்ணிச்சை காமத்தார். பெண் காமமா? ஆமா. சரி. நாம போய் மதம் யானை வந்து பெரிய படி விழுந்துச்சு பாரு. ஆமா. விழுந்து திகைப்பான், முடிப்பான். ஐயோ, அவனே போய் விழுந்து விட்டு ஏன்டா விழுந்த அப்படின்னு அவனே. ஆமா சாமி, உன்னை செஞ்சுவிட்டு இது ஏன்டா செஞ்சேன்னு அவன் தான் வருத்தப்படுறான் கடைசியா. சரியா சாமி? ஆனா அவன் தான் செய்ய சொல்றான், ஆனா அவனே கடைசியா நம்மள்ட்ட ஏன்டா செஞ்ச அப்படின்னு நம்மகிட்ட கேக்குறான்.
பதியை இழந்த பாவையின் செயல் போல், பதியை இழந்த பாவையின் செயல் போல் கோபவெங்கனலில் குதித்து வெதும்புவான். அப்படின்னா புதுசு இல்லாத பொம்பளை, அதாவது விதவைகள். ஆமா, கோபம் ஜாஸ்தி வரும் அவங்களுக்கு. ஏன்? ஏன்னா புருஷன் இல்லைல்ல. சரி, எரிச்சல் வந்து எல்லாத்தையும் எரிச்சுக்கோங்க வரும். ஓ, எரிஞ்சிக்கிட்டே வந்துருக்கோம். ஓகே, அதுதான் செயல்பட கோபம் குதிச்சு வெந்து போயிடும். வெதும்புவான்னா என்ன சாமி? அவனே வந்து போயிடும். அவனே வந்து போறானா? எனக்கு இது புரியல சாமி. அவன் தான் கோவப்பட்டான், அப்புறம் அவனே கோவப்பட்டு அவனே வருத்த போடுவானா? வருத்தப்படல வெந்து போறாங்க. அவனே அழுப்பாங்க. அவனே அதான் சாமி, அவனே கோவப்பட்டு அவனே வருந்துவான், கடைசியா அவனுக்கே துன்பம் வரும். சரியா? ஆமா ஆமா, நம்ம தானே கோவப்பட்டோம், அடுத்து நம்ம தானே வருத்தப்படுறோம், ஏன்டா கோவப்பட்டோம்ட்டு. அதானே சாமி? அதே மனசு தானே கோவப்பட்டுவிட்டு, மனசு தானே வருத்தம் அடையுது. நான் எனக்கு வருத்தமா இருக்குது, மனசு சரியில்லை, அதேதான் சாமி. மனசே சரியில்லை, நான் அவனை ஏசிவிட்டேன் அப்படின்றாங்கல்ல. அதான். ஏசு சொன்னது மனசு தானே, ஆமா. வருத்தப்படுறதும் அவன் தானே. என்ன சாமி இவனுக்கு என்னதான் பிரச்சனை இவனுக்கு? சரி, நிதிகவர் கள்வர் நேரும் சிறை என உலோபச் சிறையில் உழன்று வாழ்வான். நிதிகவர் கள்வர் நேரும் சிறை என, உலோப மாசமே அப்படின்னா யாரும் தரமாட்டான். பணத்தை பறிக்கிறான்ல, அது மாதிரி சிறையை போல அடுத்தலாம் வாங்கி லோபம் வச்சு போடுவான். அடுத்தலாம் யாரும் தராம வச்சிருப்பான். யாரு தராம வச்சிருப்ப? அதாவது குடுக்கறதுக்கு மனசு வராதுன்றீங்களா அவனுக்கு? கொடுக்க மாட்டான். புரியல சாமி, கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. கொடுக்க மாட்டான் சார். வாங்குவானே ஒளிஞ்சு குடுக்கறதுக்கு மனசு வராது. ஆமா. இதுதான் சாமி, குடுக்கறதுக்கு மனசு வராது அப்படின்றாங்களா? ஆமா, அதேதான். வெற்பனும் யானையை விழுங்கும் முதலை முழுகி கடலில் முளைத்திடல் போல. வெற்பனும் யானையே முழுகுதா சாமி முதல்ல? வெறுப்புனா என்ன சாமி? வெறுப்பெனும் யானை பெரிய யானை. ஓ, பெரிய யானையை விழுங்கும் முதலை முழுகி கடலில் முளைத்திடல் போல அப்படின்னா என்ன சாமி? யானை விழுகிட்டு தலை தூக்கி பார்த்தோம். ஓ, அவ்வளவு பெரிய யானை இல்ல, என்ன சொல்ல வர்றாரு அப்ப? அடுத்த வரி பண்ணி மோக கடலில் மூழ்கி மயங்குவான் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? யானைய வந்து முழுங்கிட்டு முளைக்கிற தலை தூக்கி பாக்குற மாதிரி மயங்குவான். மோகம்னு என்ன சாமி? எப்படியாவது அடைஞ்சே தர்றது. எப்படி அடைஞ்சு தருது? பொய் சொல்லி ஏதாவது பண்ணி அடைஞ்சே தீரணும்னு முயற்சி பண்றதா? மோக கடலில் மூழ்கி மயங்குவான் அப்படின்னாக்கா மூழ்கி அப்படியே மயங்குவான். மது குடித்து ஏங்கி மயங்குருவார் போல் மதத்தால் வீரி மதங்களில் வியப்பான். புரியல. சாராயம் தண்ணி அடிச்சுட்டு மயக்குருவார் போல். மயக்க வருதா? அது மாதிரி மதத்துல மதம் ஏறி மதன திமிரா? திமிராமா மதங்களில் இது வந்து மதம் போல இருக்கு சாமி, சாதி மதம். அதா இல்ல ஓ சாமி, இல்லைங்க, இது மதத்தால் மதங்களில். இது என்ன வித்தியாசம்? மதத்தால் திமிரு சார். சரி, அதுலயே வியப்பா ஆச்சரியப்படுவோம். ஆச்சரியம் புரிய மாட்டேது. ஆச்சரியப்படுறான். அதான் அதான் பெருசு அவனுக்கு. அங்கதானே ஒரு பெருசு. சரி, அதே ஆச்சரியப்பட்டு இருப்பான். அங்கேயே இருப்பான், போக மாட்டான். ஓ, அதே ஆச்சரியப்பட்டு அங்கேயே இருப்பான், திருத்த மாட்டான். திருத்த மாட்டான் அர்த்தமா? ஆமா. பட்டினி இருக்கும் விட்டுணி போல
மாச்சரங்கொண்டு மகிழ் கூர்ந்தலைவான். மாச்சரியம் போல இருக்கு இது. சரி, ஆமா. பட்டினி இருக்கும் விட்டுணி போல அப்படின்னா முடியுதுல்ல? பட்டினின்னா பட்டினியா இருக்குது சாமி. ஆமா. விட்டுணி மேல மேல முடி சார், முடி முடி. ஓ உனி, பட்டினியான உனியா? ஆமா. அப்படி மேல திபத்துல விழுந்து பிடிச்சது தெரியுமா? ஆமா சாமி, அது வெட்டுணி வந்து அப்படியே ஒட்டிக்கும், அப்படியே ஒட்டி அதான் பிடிச்சிட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு தான் விடும் சாமி. அது அப்படியே எத்தனை நாள் இருக்கும். அதேதான். அதே சாமி, அது வாயில வந்து, அது வாய் இருக்குல்ல, ஆ அதுல இப்படி இருக்கும். அது எப்படி தெரியுமா, ஒரு ஒரு அதோட முள்ளு வந்து இப்படி இறங்கிட்டு இப்படியே ஆ இறக்கி 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 உள்ளுக்கு அப்படியே பிடிச்சிக்கும். ஓஹோ. அதனாலதான் அது சாதாரணமா வெளியே வராது. ஓ. நாயெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குமே. ம். சரி, மாச்சரங்குண்டுன்னு என்ன சாமி? மச்சம் சார், வராம. ஓ மச்சரங்க, மாச்சரன்ற என்ன பொங்க, மச்சரங்குண்டு அப்படின்னா பொறாம புடிச்சுக்குவானா? ஆமா. காசில் ஆசை கலங்குரா வேசை எனினும் விழிமுனம் எதிர்ப்படில் அக்கணம் அரிய தெய்வம் ஒன்றாடு வான் படுவான். என்ன சாமி புரியல, படிங்க, நீங்க படிங்க. காசில் ஆசை கலங்குறா வேசை. மெதுவா காசில் நீங்க ஆசை, மெதுவா படிங்க. காசில் ஆசை கலங்குறா வேசை. காசில் ஆசை கலங்குரா வேசை, இதை முதல் சொல்லுங்க. வேசைன்னா வேஷமா? வேசைனா சொல்லுங்க. வேசிகளா? வேசி. அவனுக்கு காசு வந்து கல்யாணம் கிடையாது, காசு வேணும் போது. அந்த காசுல அவனுக்கு கல்யாணமே கிடையாது. என்ன சாமி புரியல? காசுல ஆசை வந்து அவனுக்கு கல்யாணம், காசு வேணும் அவனுக்கு. வேசையில தெரியுதா? வேசி தெரியும் சாமி, ப்ராஸ்டிடியூட் தானே. அவன் காசுல ஆசை கலங்கும் அவனுக்கு. காசுல ஆசை கலங்காது, எப்பவுமே வேணும். ஓ, காசு வந்து அவங்களுக்கு வேணும். ஆமா. கலங்கவே கலங்காது. சரி. அந்த மாதிரி வேசியா இருந்தா கூட கண்ணதுல ஆப்டா போறோம். அந்த சாந்திலேயே அது தெய்வம்னு ஆடுவான் பாடுவான் இவன். என்ன சாமி புரியல? அதாவது இந்த வேசி வந்து காசை புடுங்காம விட மாட்டாங்க, சரியா? அவனுக்கு அது தெரிஞ்சாலும் அவங்க முன்னுக்கு யாராவது ஒரு ப்ராஸ்டிடியூட்ட பாத்துட்டாக்கா, ஆஹா அரிய தெய்வத்தை பார்த்தாச்சு என்ன ஆடுவான் பாடுவான், ஆடுவான் பாடுவான், அது மட்டும் இல்ல அணிகள் அணிவான், அணிகள் அணிவான். அவங்களுக்கு போயிட்டு போட்டு விடுவான். ஆமா, அடியும் பண்ணிவான், கால வணங்குவான். எலும்பை சரண்டும் எரிநாய் போல. இது ஏற்கனவே ஒரு பாட்டு இருக்கு சாமி. நாய் வந்து சொரண்டுது நாக்குல, அதுல இருந்து ரத்தம் வருதான். ஆனா அந்த எலும்புல இருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் சொரண்டுதான். இந்த காமத்தினாலதான் இதை சொல்லி வச்சுக்க. அதுவும் காமத்தினாலதான் பெண்ணோட பெண் ஆசையை பத்தி சொல்லியிருப்பாரு. இதை தவிர இந்த மாதிரி நெஞ்சில் அடிக்கிற மாதிரி கேட்க முடியாது சாமி. அரிய தெய்வம் என்று ஆடுவான் பாடுவான், அணிகள் அணிவான், அடியும் பணிவான், எலும்பை சுரண்டும் எரிநாய் போல சுற்றுவான் பற்றுவான் தொழுவான் எழுவான், கணத்தில் உலகெல்லாம் கண்டே எழுவான். இது வந்து சுற்றுவான் பற்றுவான் தொழுவான் எழுவான்னா அந்த பொம்பளையா சாமி? அந்த வேசிய சுத்துவான் பற்றுவான் தொழுவான் எழுவானா? எழுவன் சொல்லி பற்றுவான் படிக்கிறேன். சுற்றுவன் பற்றுவன் தொழுவன் எழுவன் போட்டு வச்சிருக்காரு. என்ன சாமி அப்படி வன்ல வருது? வானா வண்ணா? அவனா எழுவன், அதாவது எழுவான்னு சொல்லணுமா? அப்படியா? சுற்றுவன் பற்றுவன் தொழுவன் எழுவன் என்ன சாமி? ஓ, அடி பணிஞ்சு ஏந்திச்சு வந்துருக்கானா? அர்த்தம் இன்னொரு பாருங்க.
கணத்தில் உலகெல்லாம் கண்டே இமைப்பில் உற்ற இடத்தில் உருவன். அப்படின்னா கழுத்துல உலகத்தெல்லாம் பார்த்து ஆஹ் எமிக்கிற போது அங்க ஜாத்து வந்துருவாங்க. ஆஹ் களத்திலேயே உலகத்தெல்லாம் பார்த்துருவாங்க. சரி. எமிக்கிறது உள்ள ஆஹ் அந்த மாதிரி அந்த இடத்துல வந்துடும் மறுபடியும். கணத்தில் உலகெல்லாம் கண்டு இமைப்பில் உற்ற இடத்தில். ஓஹோ, கணத்துல உலகத்தையே சுத்தி அந்த இவரு அந்த முருகன் வந்து அந்த மயில் மேல ஏறி சுத்திட்டு வரேன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இவன் என்ன செய்வானா கணத்துல உலகத்துல போயிட்டு வந்துட்டு இங்க நிப்பாங்க. பார்த்தா இங்க வந்துருவான். உலகத்தையே பார்த்துட்டான். சமயம் ஒரு சமயம் மனதால நம்ம வந்து எங்க வேணாலும் போலாம், அந்த மாதிரியோ அதே மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்துருவாங்க. மறுபடியும் அங்கேயே வந்துருவான். ஆனா அங்கேயே இருக்கான், நான் உலகத்தையே போயிட்டு வந்துட்டான், அங்கதான் இருக்கான். ஆமா. நான் கூட சாமி ஒரு சின்ன வயசுல ஒரு 12 வயசு வச்சுக்கோமே, அதாவது மனதிலே கற்பனை பண்ணுவேன், அமெரிக்காவுக்கு போயிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அந்த அந்த என்ன அங்க போயிட்டு இருக்கிற மாதிரி என்னால கற்பனை பண்ண முடியும். எதுக்கு நம்ம அமெரிக்கா போயிட்டு மனதிலே போயிருவோம் அப்படின்னு, ஏதாவது இந்தியா அப்படின்னு ஏதாவது நான் சும்மா கற்பனை பண்ணி பார்ப்பேன். அப்ப நான் யோசிப்பேன், நமக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது, எங்க வேணாலும் போலாம் மனசுல அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அது அவன் பண்ணிக்கிற வேலைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஒருவன் அம்மா அம்மா செய்மை எல்லாம் செல்லற் கிளையான். என்ன சாமி செய்மை தூரம் போது கொஞ்சம் இறங்க மாட்டான், போயிடும். எவ்வளவு தூரமா இருந்தாலும் போயிட்டு வந்துருவேன்றானா சாமி. ஆமா. இப்ப எப்படி நிலாவுக்கு போனோம், இது மாசுக்கு போனோம், நிலால போயிட்டு எப்படி வாழணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களே சாமி. மார்ஸ்ல போயிட்டு எப்படி வாழணுன்ட்டு, உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு யாரும் ஆராய்ச்சி பண்ணல. உலகத்தை நாசம் பண்ணிவிட்டு அங்க போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாமே இவன் பண்ற வேலையோ சாமி, இவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பண்ற வேலையோ? செய்மையெல்லாம் செல்லர் அம்மா செய்மையெல்லாம் செல்லற் கிளையான். எவ்வளவு தூரமா இருந்தாலும் போது இறங்க மாட்டான், போயிடும். பித்தோங்கிய உன் மத்தனாய் தெரிவான். உன் மத்தனாய் உண்மத்தன் பைத்தியம். பித்தோங்கியனாக்கா பித்து பிடிச்சிச்சா? ஆமா. உன்மத்தனாய் தெரிவானாக்கா பைத்தியமா? ஆமா. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. பித்தோங்கிய மத்தனாய் தெரிவான், அதாவது பித்து பிடிச்ச பைத்தியக்காரனா? என்ன சொல்றாரு, அலைவானா இங்க அங்கேயும்? சொல்வழி நில்லான் நல்வழி செல்லான். சொன்னபடி நடக்க மாட்டான், நல்ல வழி. ஆமா சாமி. சேர அழைக்கில் சிரித்தே ஏறுவான். சேர அழைக்கினாக்கா அவனை கட்டி பிடிச்சிக்கிறதுக்கா? ஆமா சாமி. சின்ன பையனே இங்க வாடா, ஒழுங்கா அடங்கிருடா. அதாவது நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருப்போம் சாமி, அவன் வந்து எங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு அதை எடுத்துட்டு இருப்பான். டேய் இங்க வாடா, இங்க வந்து உட்காரு அமைதியானாக்கா வரமாட்டான். அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்து என் பையன் அப்படிதான் பண்ணுவான். தலைவேலை ஏறுவாடா. வெட்டிலும் துணியான் கட்டிலும் குறுகான் மலக்கி ஈன்ற மாதினும் துண்டாக மாட்டான், துண்டாக மாட்டான். சாப்பிட மாட்டான். கட்டிலும் குறுகானாக்கா கட்டி விட்டு மாட்டான், அடங்க மாட்டான். மலக்கி ஈன்ற, மலக்கின்னா அந்த அவங்க அம்மா போல இருக்கு சாமி. ஆமா ஆமா. மலக்கின்னு என்ன சாமி? மலக்கி மலைக்குன்னா பத்து அளவும் மலைக்குனா பிள்ளை வச்சு மாட்டாங்கல்ல. ஓ மலடியா சாமி? ஆமா. எனக்கு புரியல சாமி, இது என்ன புரியல, எனக்கு என்னன்னு புரியல. இது மலைக்குன்னா பிள்ளை பத்து பாரு. ஓ பிள்ளைய பிள்ளை பத்துக்கிறாளா அவளா?
அப்படியா சாமி? ஆமா, மாதினும் பாவி அப்படின்னா என்ன சாமி? ஈன்ற பொம்பளை விட பாவி. ஆ மலைக்கு ஈன்ற மாது இருக்கு, ஆ அதை விட பாவி. இல்ல இல்லைங்க அது சாமி, எனக்கு மலக்கி ஈன்ற மாதினும் பாவி எனக்கு புரியல சாமி. இப்ப மலக்கியோட இவன் பாவியா இல்ல என்ன கதை? அடுத்த 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 வாரி படிங்க. கல்லது குடித்து துள்ளுவான் போல. பாவி ஆஹ் கல்லை விட்டு சொல்றது மாதிரி. ஆஹ் கல்லை விட்டு துள்ளுவாங்கல்ல. கல்லுனா சாராயம் தானே சாரி. சாமி? ஆமா ஆமா, தண்ணிய போட்டான்னு ஒரு வீரம் வரும் அதான். அதான் அது மாதிரி. ஆஹ் மாத்தால பொங்கி வழி துள்ளுவான். மதத்தார் பொங்கி வழிந்து துள்ளுவான். ஆமா, சரி, இல்ல இல்லைங்க, இந்த மலைக்கு ஈன்ற மாதினும் பாவி அது என்னன்னு புரியல எனக்கு இப்ப. நாளைக்கு என்ன கொடுமையான வச்சுப்பா, ஆஹ் கொடுமையானவன். கொடுமையானவ. அப்படி சொல்லுங்க சாமி. மலைக்கு ஈன்ற மாதினும் பாவி அப்படின்னா? பொண்ணு பார்த்தான், ஆஹ் அதுலயும் பாவி. அவளே கொடுமையானவ, அவ படுத்த பிள்ளை எப்படி இருக்கும்? அதை விட இவன் பாவியா? கல்லை விட்டு சொல்ற மாதிரி ஆஹ் மாத்தால பொங்கி வழி துள்ளுவான். அப்படின்னா என்ன சாமி? மதத்தார் பொங்கி வழிந்து துள்ளுவான்னா? மதம் தெரியாத அகங்காரம். ஆங்காரத்துல ஆடுவானா? பொங்கி எங்க பாருங்க சாமி, முத்தஞ்சர போல் மூக்கை கடிப்பானா? இது ஜோக்குமா இருக்கு சாமி. சாமி முத்த தர்ற மாதிரி அவ போய் தானே, அவ பிள்ளை தானே சாமி. அப்பா வாங்க முத்த தர்ற மாதிரி குழிய சொல்லிவிட்டு மூக்கு கடிச்சிட்டு ஓடிடும். மறை சொல்வான் போல் வளர் செவி கிள்ளுவான்னா? வேதம் சொல்ற மாதிரி காதுல, என்னதே வேதம் சொல்ற மாதிரி காதுல காதை கிள்ளிடும். செவி கிள்ளு. இதுதான் முத்தம் தர போல் மூக்கை கடிப்பான். இது என்ன சாமி சொல்ல வர்றாரு? பாசமா இருக்கிற மாதிரிட்டு வேலையை பார்த்து விட்டுருவான்றாரா? ஆமா ஆமா, பாசமா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வழிய கொடுத்துருவான் அவன். அதாவது சாமி, நீ இதை பண்ணு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள பாலுங்கணத்தை தள்ளி விட்டு ஓடிடுவானோ? ஆனா இது முத்தந்தரல் போல் மூக்கை கடிப்பான். இல்ல அவர் எழுதிருக்காரு பாருங்க சாமி. இல்ல அது எழுதுல, அது தோணி இருக்குல்ல, அதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க சாமி. நீங்க அப்படியே மூக்க கடிச்சிட்டு ஓடுறான். மறை சொல்வான் போல் வளர் சிறி கிள்ளுவான், சற்றும் இறங்கான் தனித்துயில் கொல்லான். ஐயோ, இறங்கான்னா இறக்கமே இல்லையா சாமி அவனுக்கு? இறக்கப்பட மாட்டான். தனித்துயில் கொல்லானாக்கா தனியா போய் தூங்க மாட்டானா? குழிவிழ செய்வான் கூடுவான் பலரை கூவி அதட்டினும் கோபங்கொள்வான். அப்படின்னா குழியில விழ செஞ்சிருவான், ஏதாவது குழியில் தள்ளுவான். கூடுவான்னா கூடுவான் பலரை அப்படின்னா எல்லாத்துலயும் கிடையாது. எல்லா சப்ஜெக்டும் போயிடுவான். எல்லா சப்ஜெக்டுக்கும் அவன் போயிடுவான். கூடுவான் பலரை அப்படின்னா புரியல சாமி, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் அவன் போயிடுவான் சார். எல்லா விஷயத்தையும் இதே அதே பார்க்க மாட்டான். எல்லாத்தாலும் அதுல போய் அவர் ஒரு கை பார்த்துட்டு வந்துருவாரா? ஆமா, எல்லா விஷயம் தெரியும். எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். அவர் நம்மளுக்கு அறிவுரை கொடுப்பாரு வேற. அவர் நம்மளுக்கு இது அதுன்னு சொல்லுவாரு, தேவையில்லாம சொல்லி நம்ம பிரச்சனை மாட்டிக்குவோம். கூவி அதத்தினும் கோபம் கொள்வான் அப்படின்னா சத்தப்படிதான் அவனுக்கு கோபம் வந்துடும். சத்தம் போட்டா அவனுக்கு கோபம் வந்துருமா? மனசு சத்தப்பட்டு பாருங்க. அவனை சும்மா இரு அப்படின்னு சொன்னாங்க, அவன் கோபப்பட்டுருவானா? ஆமா, முதல்ல அவன் எங்க இருக்கானே தெரியல சாமி. எங்கும்
இங்கு முள்ளான் இப்பதான் கேட்ட சாமி. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இங்கு முள்ளான். இல்ல சாமி, நான் அந்த வரிய பார்க்கவே இல்ல. அவன் எங்க இருக்கானே தெரியலன்னு நான் சும்மா கேட்டேன். முதல்ல உடனே பதில் வருது. இங்கும் உள்ளான் அங்கும் உள்ளான், படைக்கு முன்னே பங்கு கொள்வான். என்ன சாமி அப்படின்னா? சாமி ரிப்பேர் பண்ணிடல, ஓ, படைக்கவே இல்லை, அதுக்குள்ள எடுத்து சாப்பிட்டு விடுவானா? பங்கு கொள்ள கேட்பான். மடியில் நிறுத்தி வாய்மை வழக்கினும் வண்ணான் கல்லிடை வறிஞர் சிலையை ஒளித்திடல் போல உரத்தி கத்துவான். அப்படின்னாக்கா மடியில வச்சுட்டு உண்மைய சொன்னா கூட சரியா சாமி, நல்லது சொல்றோமா? ஆமா, வண்ணான் கல்லிடை, அந்த வண்ணான் அந்த துணி துவைக்கிற கல் தானே சாமி? ஆமா. வறிஞர் சீலையை போல. வறிஞர் சீலைனா அதாவது சேலையா சாமி? இல்ல இல்ல, இந்த நாயகாரிகள் நாயகருக்கு ஐயா சொல்றத ம் பண்ணா துணி வைக்கிறாங்கல்ல, ம் பணக்கார துணியா இருந்தா ம் மெதுவா துவைப்பாங்க. மெதுவா துவைப்பான் பணக்கார துணிய. ஏழை துணி வந்துன்னா ஆ, ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. ஐயா, ஏழை துணி தானே, அது எப்படி இருந்தா போனா நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டா? அவங்களை கேவலம் ஆ, அதான் சொல்றாரு. வரிஞ்ச சேலை சொல்றாங்க, வரிஞ்சனா ஏழை சேலை ஓ, கொடுத்து வறிஞர்னா ஏழை. ஏழை சேலைகள். இல்ல, 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 இல்ல. வறிஞர்னா ஏழை. அந்த கல்லுல ஏழை. வரிஞ்ச சேலையை ஒடிக்கிறான் பாரு வேகமா, ஆ, அது மாதிரி இவன் கத்துவான். வறிஞர் சீலையை ஒளித்திடல் போல. ஒளித்திடனா அடிக்கிற சத்தம் சாமி. ஆமா ஆமா, உரத்தி கத்துவான். அதுக்கே இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அவ்வளவு சத்தம் போடுவானா? அப்படியா? பட்டார் பட்டீர் பட்டார் பட்டீர்னு விடுவோம். இப்ப கத்துக்கல, ஆ, மூக்கு சொன்னார்ல, மூக்கு கடிச்சானே அத. அது மாதிரி வண்ணா வந்து வண்ணாந்து எடுத்து வைப்பான், ஏழு எடுத்து வைப்பான் காமிக்கிறார். ஆ, வண்ணாலே கூட ஆ, ஏழு தானே, ஆ, ஏழு தானே, ஆமா. ஏழு துணியும் கண்ணான்னு அடிப்பான். ஆனா முன்ன அவனும் ஏழை தானே சாமி? இதுதான் நிறைய வடிப்பான். இருந்தாலும் அவனுக்கு புரியாது. வண்ணாந்துணி வந்து பவிமாக காமிக்கிறாங்க. என்னை தாதை என்றென்னான், என்னை தாதை என்றென்னான் சொல்லும் வாய்மையெல்லாம் பொன் புனல் ஓய்வு. என்ன வந்து அப்பா நினைக்க மாட்டான். தாதைன்னா அப்பாவா? ஆமா, ஆ, சொல் வாய்மையெல்லாம் ஆ, அன்பர் ஓய்வாக கொள்வார். என்ன வாய்மை சொன்னாலும் ஆ. தலையில எழுதுற படம் மாதிரி வருத்துவோம். என்னது? புனல்னாக்கா தண்ணியில எரிஞ்ச பழம் மாதிரி கொஞ்ச நேரத்துல காணா போயிரும். அவன் எடுத்துவான் அப்படி. நீ மனசு ஆமா சாமி, இப்ப நம்ம இவ்வளவு இது பாக்குறோம்ல, அது எல்லாத்தையும் மறந்துடுவான் சாமி கொஞ்ச நேரத்துல. அதான் அவன் பரிசுரைக்கேன் பிறந்த இப்பாவி இறந்தான் இலை. பெத்த பிள்ளையே இறந்தா போதுன்றாங்க இல்லைங்க. அவன் பரிசுரைக்கேன் அப்படின்னா சாமி, அவன் பரிசு நான் சொல்றேன் கேளு. அவன் அவனுடைய பரிசு, அவனோட பரிசுனா என்ன சாமி? பரிசுன்னா என்ன? பரிசுனா அவன் பாலை பத்தி சொல்றாங்க. பிறந்த பாய் சாவலியே இவன் சாவ மாட்டானேன்றாரா? சென்றாலாம் சென்ற நாள் இல்லைங்க சாமி, நான் படிக்கிறேன். சென்ற நாள் இச்சிறுவனால் சென்ற நாள் எல்லாம் இச்சிறுவன சாமி தானே? சென்ற நாள் எல்லாம் சரியா? இச்சிறுவனால் அன்று வரு சுகங்காணா வயிற்றுமை நேர்ந்தேன். சொல்லுங்க சாமி. அது இந்த ஆளெல்லாம் வந்து இந்த சிறுவனால இந்த சோதனையை காணாம சுமையா வாழல. எந்த சுகமும் கால இல்ல. செயலை நினைத்துணை விடாது செப்பின் கற்கள் சிதைந்து கசியும் கனத்த மரங்கள் கண்ணீர் பொழியும் மனம் திறந்து செயல சொல்றானே,
சேர சொன்னா ஆ. நான் சொல்லும்போது கல்லெல்லாம் கசைஞ்சிருமா. கல்லெல்லாம் சிதைஞ்சிரும். ஆமா, இது கசியுமா. கனத்த மரங்கள் கண்ணீர் பொழியும்னா மரம்லாம் கூட இதை கேட்டு கண்ணில் தண்ணி விடுமா. கடவுளர் இவன் செயல் காணுவாரில் இமையை கண்களை இமைத்திடுவாரால். கடவுளே வந்து வேலை பார்த்தாருன்னா ஆஹ் அவன் கண்ணில் எமைக்காது கண்ணு தான், அவன் கண்ணில் எமைக்காது இல்லை. என்னங்க தெய்வத்துக்கெல்லாம் எமைக்காது இல்லை. அவன் கண்ணு இப்ப சிவன் பிறந்தா இருக்கான் இல்லையா, சிவன் விஷ்ணுலாம், அவன் கண்ணு இமைக்காது இல்லை, அப்படியே இருக்கும். அப்படியே திறந்தே இருக்குமா? பாத்துக்கிட்டே இருப்பாங்களா? ஆமா, அவங்களே கண்ணை முடிக்க வாங்கிடுறாங்களா? ஆமா, அதான். இதாவது சாமி இதை பாத்துட்டே இருப்பாங்க சாமி. என்ன பாருங்க சாமி, என்ன பாத்துட்டே இருப்பாங்க. ஐயோ அப்படின்னு சாமி கண்ணை விட்டு ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஓகே சாமி, போதும். இரண்டாவது பிள்ளைய அவங்க ரெண்டாவது மனைவி அவங்க பையன் வரைக்கும் பார்த்தது போதும். அது 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி. டைம் ஓடி போகுதுன்னா வேலை போகுது. எதுக்கு சாமி நீங்க வேகமா போறீங்க? இன்னும் எதுக்கு வேகமா போறீங்க? இது மரம் பாத்தீங்களா? இந்த மாதிரி 4 பாட்டு இருக்கு பின்னாடி. தத்துவட்டி பார்த்தோம்ல, 4 பாட்டு இருக்குது மரத்துக்கு. மனதை எப்படி அடக்குறது 4 பாட்டு இருக்கா? ஆமா, பாப்போம் வாங்க. அப்புறம் பார்த்தோம், நாளைக்கு தான் முடியும். நாளை பார்த்துரும். சரி, அப்ப நாளைக்கு பார்த்துக்கோம். சரி, இப்ப இத அடுத்த இதுல வந்து இந்த மனதை எப்படி அடக்குறது 4 பாட்டு இருக்கு. ஆனா சாமி எனக்கு இப்ப ஒண்ணு புரியுது. நீங்க நம்ம பார்த்ததுல எனக்கு என்ன புரியுதுனாக்கா, நம்மளோட வாழ்க்கையில வந்து மாயைன்னு அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு சாமி. இது நல்ல எக்ஸாம்பிள். எப்படின்னாக்கா, மாயைன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா, சரியா? 2வது பொண்டாட்டி. அவ ஒரு உருவப்படுத்திட்டாரு. இப்ப வந்து மாயைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு புரியாது. அதே வந்து அவர் ஒரு பொண்டாட்டி, அவ என்னெல்லாம் பண்றா அப்படின்னு சொன்னாக்கதான் தெளிவா புரியுது. ஓ, நமக்குள்ள வந்து மாயைன்னு ஒருத்தி இருக்கா, நீதான் கவனமா இருந்துக்கணும். அவ தான் எல்லாம் செல்லுவா, எல்லாம் பண்ணுவா, இவ இப்படி எல்லாம் நடந்துக்குவா, நீ கவனமா இருந்துக்குன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் இதெல்லாம் பண்ணுவான், நீ கவனமா இருந்துக்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இல்லைனாக்கா நம்மளுக்கு மனசுல புலப்படாது சாமி. இப்ப உதாரணத்துக்கு மாயை அப்படின்னா மாயைன்னு தான் தெரியும் ஒழிஞ்சு, அந்த மாயைனாலாம் இப்ப இந்த மனைவினாக்கா அவ வந்து இப்படி எல்லாம் பண்ணுவா, இதெல்லாம் செய்வா. அப்ப அவன் பையன் இருக்கான் பாருங்க, அவன் சாதாரண ஆள் இல்ல, மூக்க கடிச்சிட்டு ஓடிடுவான். அவனுக்கிட்ட விடாதேன்னு சொல்ல வர. அதாவது அவனை அணைச்சிக்காத, அவனை கூப்பிட்டு அணைச்சிக்காத, மூக்க கடிச்சுட்டு ஓடிடுவான் அவன் அப்படின்னு. 4 பாட்டு பின்னாடி அதையும் பார்த்தோம்னா சொன்னேன். மனசை விட்டுட்டு விடாம 4 பாட்டையும் பார்த்து அடைகிறதையும் சேர்த்து பாட்டுறோம். ஒரு பாட்டு பார்ப்போம் வாங்க. ஒண்ணும் முடியாது. 4 ஒண்ணா பாடும். சரி, இதை சஸ்பென்ஸா வச்சிருப்போம் சாமி, அப்பதான் அடுத்த வாரத்துல பாப்பாங்க. இதை ஒரேடியா சொல்லட்டுமாங்க? அடுத்தது பார்க்கணும், தொடர்ந்து பாருங்க மக்களே. அடுத்தது வந்து இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பாட்டு இருக்கான். ஆமா தானே? அந்த பையனை அடிச்சு உதைச்சு ஒரு வள்ளிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு பாட்டு இருக்கு போல இருக்கு சாமி. இங்க பாருங்க சாமி, இப்ப நம்ம குடும்பத்துல மனைவி சரியில்லை, மனைவியோட பிள்ளை ஆயுனும் சரியில்லை. அவன் வந்து என்னது அறியாம, இது ஆணவம் தானே? மனைவி வந்து ஆணவம், அவளுக்கு புரிந்த பிள்ளை வந்து அறியாம, சரியா? அப்ப அந்த மனைவிட்டையும் அவங்களும் நம்மள சேராம கவனமா இருந்துக்கணும். அவங்க பையன் இருக்காங்கல்ல, அவங்களும் சேராம கவனமா இருந்துக்கணும். 2வது மனைவி வந்து யாரு? மாயை. அவ சாதாரண ஆள் இல்ல சாமி, 7 கடலையே கடுக்குல அள்ளிடுவாளா. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சாமி. அவ எதுவும் வேலைய பாக்குறாளான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி சாமி இருக்குது? இப்ப அவன் பையன் வேற சாதாரண ஆளா, அவன் வேற இல்ல, அவன் செயலை பார்த்தா இல்ல, பையன் செயலை பார்த்தா கண்ணை மூடாத கடவுளே கண்டவுளே ஐயே கண்ணை முடிக்கும். ஐய முடியல.
எப்படிதான் இவன் அவன் கூட குடும்பம் நடத்துறாளோ தெரியல. இவன் இந்த மாதிரி பண்றான். ஆமா சாமி. இப்ப சில பிள்ளைங்க நான் சில வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன், அவங்க பிள்ளைங்க பண்ற சேட்டைய பார்த்துனாக்கா, அது ஐயோ! எப்புட்றா இருக்காய்ங்க இவிங்க? அச்சா முச்சான்னு ஓடிக்கிட்டு, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இது பண்ணுங்க. ஐயோ! எப்புட்றான்ட்டு. முகம் சுளிக்கும் அளவிற்கு இருக்கும். சரி மக்களே, இந்த பாடல்லேருந்து நம்ம தெரிஞ்சது நம்ம சொன்ன மாரி தான். நமக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டியது தான் நம்மளோட பொறுப்பு. ஆனா எது மாயை, எது வந்து மனம் எது சொல்லுது, என்ன பண்ணுது, ரொம்ப ஓவரா இது பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து விலகி தான் நிக்கணும். சாமி, ஆமா ஆமா. அதாவது மனைவி தானே, 2வது மனைவி தானே, அவ நம்மள ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே, அப்படின்னு இருக்கக்கூடாது. 2வது நம்ம பெத்த புள்ள தானேன்னு அவன கூட்டி அணைச்சுக்கலாம் கூடாது. ஒரு 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 டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கணும். கடிச்சுட்டு ஓடிருவான். காத கிள்ளி விட்டுருவான். எனக்கு அது மூக்கடிச்சிடுவான். மட்டும் சமய எனக்கு அது மட்டும் ஆழமா பதிஞ்சிருச்சு. அவன கூப்ட்டு முத்தம் குடுக்கலான்னு வந்தாக்கா, மூக்க கடிச்சுட்டு ஓடிருவான். அப்பன்னா என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அவன அண்ட விடாத கிட்டன்றாரு. அவன அண்ட விடாத. அண்ட விட்டனாக்கா வேலைய பார்த்துட்டு ஓடிருவான் அப்டின்ட்டு. சரி சாமி. ஓகே. போதும் பார்த்த வரைக்கும் இத ஜீரணிச்சு, இவங்க 2 பேத்த எப்படி தடுக்கிறது? என்ன பார்த்துட்டோம். இந்த மாயை வந்து அடிச்சு காட்டுல ஓட்டி பேய் மாரி போய் காட்டுல இரு நீ. அதோட மட்டாம உன்னோட மாயையெல்லாம் தலையில கட்டிக்கிட்டு ஓடிருன்ட்டாரு. சரி ஓகே இப்ப சாமி. இதுக்கெல்லாம் ஒரே வழி. இல்லைங்க சாமி. சத்து விசாரம், பரோபகாரம் பண்ணா போதுன்ட்டாய்ங்க. இவங்க கிட்ட சத்து விசாரம், பரோபகாரம் பண்ணா மட்டும் போதாது போல இருக்கு சாமி. ஏன்னா சாமி, இல்ல. இப்ப என்னன்னாக்கா, இவங்க கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப இவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி நிக்கணும் சாமி. ஆமா. ஆனா என்ன நெனைக்கிறேன்னா, இவங்க நம்ம சொந்தக்காரங்க. நம்ம கட்டிட்டு வந்த பொண்டாட்டி தானே, நம்ம பிள்ளை தானேன்னு நம்ம வந்து நெருங்கி நெருங்கி பழகுறோம். அவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்கோம் இப்ப. புரியுதுங்களா சாமி? இந்த 2வது மனைவி சொல்றதையும் கேட்கிறோம். ம். மொத பையன், 2வது பையன் இவங்க சொல்றது நானு இவங்கலாம் வேற வேற வேலையில பண்றாய்ங்க. நம்மள போட்டு டார்ச்சர் பண்றதிலேயே குறியா இருக்காய்ங்க. சரி. தூங்கவும் மாட்றான். அவ வந்து படுத்த பாயே மடிக்க விட மாட்றா. அப்பனாக்கா நம்மள நம்மள தூக்கத்திலேயே வச்சிருக்கிறா. தூங்குங்க, நல்லா தூங்குங்க. நீங்க நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டு, நம்மள நிம்மதியா விட மாட்றா. எழுந்திருக்க அதாவது சாமி, அந்த மயக்கத்திலேருந்து நம்மள தெளியாம வச்சிருக்கா அப்படி. சரி. சரி சாமி, முடிச்சுக்குவோம். கொஞ்சம் ஓவரா பேசுறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாசமுள்ளலாதிரிலே தரும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். கருணாஜி வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நன்றிஜி. நன்றி குருஜி. நன்றி. எனக்கு இது மாதிரியா பாத்துட்டோம் 2 பேர. 2 பேரா பாத்துட்டு போவோம் சாமி. ரொம்ப பேர் ஓகே. வாங்க முடியல. 2 பேர் கதையே பெரிய கதையா இருக்கு. ஆமா ஆமா. மெதுவா போவோம் சாமி. நல்லா புரிஞ்சுக்குவோம். ஏன்னாக்கா, இதுதான் வந்து நம்ப மனசு நம்மள எப்படினாலும் பண்ணும். மாயை என்னென்னாலும் பண்ணணும்னு கவனமா இருக்கிறதுக்கான வழிய வந்து வள்ளலார் இந்த பாட்டுல சாதாரண பாட்டு இல்ல சாமி இது. இல்ல 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 இது முக்கியமான இல்ல. பாட்டு. நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி கவனமா இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ஓகே சார். சரி மக்களே, நன்றி. நன்றி சாமி. பாய். நன்றி.